மனதின் பிரச்சனைகள் பூதாகரமாக இருக்கும். பல பேருக்கு சில விஷயம் மனசை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கும். ஒரு தண்ணி எப்படி குடத்துக்குள்ள ஃபுல்லாக நம்பி இருக்குமோ, கேப் இல்லாமல் இருக்குமோ, அதுபோல் மனசை ஃபுல்லாக போட்டு அணுகிட்டு இருக்கும். அவ்வளோ கொடுமையான ஒரு அனுபவம் அது. ஒரு மனதில் ஒரு விஷயம் வந்து உங்களை அமுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்குது. எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, ரெமடி இருக்குது. எப்படின்னா, நீங்கள் ஒரு கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் அந்த கோடு சின்னதாக போயிடும். எவ்வளோ பெருசாக பார்த்தா கண்ணுக்கே தெரியாது சின்ன கோடு. அது மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் பங்கெடுப்பது, அதாவது உதவுவது, பிறருக்கு நீங்கள் உதவுவது என்பது அது அது விளக்க முடியாத ஒரு மாபெரும் தத்துவத்தை கொண்டது. நீங்கள் மற்றவங்களுக்கு அப்படி உதவணும்னு போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிரச்சனை அப்படியே காணாமல் போயிடும். குறைஞ்சிட்டே வரும். உங்களுக்கு அதுலேயே நேரம் இல்லாமல் போயிடும். அப்படியே போயிடும். ஒரு சென்கதை வருது. சென்கதையும் ஒரு தத்துவ கதை. அதில் என்னன்னா, ஒருத்தனுக்கு இந்த மாதிரி மனசில் எந்த நேரமும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சான். அவன் போயிட்டு அவருக்கு ஒரு குருவிட்ட போய் கேட்டானா. அந்த குருவிட்ட கேட்டது அவர் என்ன பண்ணார், இந்த கிணத்து கடலில் இருக்கிற தண்ணியை மோந்துக்கிட்டு ஊற்றுங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னா. அதுலேயே அவன் சலிச்சு போயிட்டேன். என்னத்துக்கு நம்ம இது போய் நினைப்பானே, இப்படி நினைப்புக்கு ஒரு மாட்டு சொல்லுவானே, இது வேண்டாம் அது வேண்டாம்னு கம்ப்ளீட் அதுலேருந்து வெளியே வந்துட்டான். அவனே வெளியே வந்துட்டான். ஏன்னா அனுபவம் அது. கடலில் தண்ணி தூக்கி இந்த பக்கம் மாற்ற முடியுமா? எவ்வளோ கஷ்டமான அனுபவம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்ற விஷயத்தை தலையிடும்போது இது வந்து சூபியோட கதை அல்லது சென் கதையாக இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் மெனக்கிடும் பொழுது உங்கள் பிரச்சனை கம்ப்ளீட் கிடப்போம். வாழ்க்கையில் வந்து உயர்ந்தவங்க, மிகப்பெரிய சாதனை பண்ணவங்களாம் பாருங்களேன், மற்ற ஒரு விஷயத்தில் அவங்க தலையிட்டது தான், உதவுனா தான் நல்லா இருக்கும்ல வாழ்க்கை. அது யோசிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.